ஹாய் ஹலோ நான் உங்கள் பிஎஸ் சுதா. இன்னைக்கு வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ். ஓகே, முகூர்த்த செட்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து மேட் ஃபினிஷ். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இதுலேயும் வந்து மகாலட்சுமி இருக்காங்க. ஸோ இதில் வந்து கோல்டன் கலர்லேயே அந்த மேட் ஃபினிஷிங் கோல்டன் கலர்லேயே பார்த்தீங்கன்னா பீட்ஸ் எல்லாம் இருக்குது. இதுலேயும் வந்து ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ரெட் ஸ்டோன்ஸ் இருக்குது. மயிலுடைய டிசைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து மகாலட்சுமி பக்கத்துலேயும் 2 அன்னம் இருக்குது. ரொம்ப அழகான டிசைன், பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. முகூர்த்தம்க்குலாம் அது போட்டால் அம்சமாக இருப்பாங்க. இது வந்து நெக்கு ஒட்டி போடுறது நெக் செட். இது அடுத்து வந்து ஹாரம். ஹாரம் அதே மாதிரி சேம் டிசைன், அதே மகாலட்சுமி இருக்காங்க, அன்னம் இருக்குது, மயில் டிசைன்ஸ் சைட்லலாம் கொடுத்துருக்காங்க. அதே அந்த கோல்டன் கலர்லேயே வந்து பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் க்ரீன் அண்ட் ரெட் ஸ்டோன்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வங்கி இருக்குது. ஸோ 2 கைக்கும் நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுலேயும் அதே தான், அப்படியே நம்ம நெக் செட்டில் ஹாரமில் என்ன டிசைன்ஸ் இருக்கோ அதே தான். சின்ன சின்ன பொருள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்துலேயுமே அதே மகாலட்சுமி, அதே மாதிரி அன்னம், மயில் டிசைன்ஸ், ஸ்டோன்ஸ், அந்த பீட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்லாயிருக்கு. இது வந்து ஒட்டியானம். ஒட்டியானம் பார்த்திங்கன்னா அதே தான், அப்படியே சேம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா செயின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. எந்த மாதிரி சைஸில் கல்யாண பொண்ணுங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும். இது வந்து செட்டோடே வர்றது. இது ஃபுல்லாக இது இல்லாமல் நம்ம தனியாகவும் ஒட்டியானம் வாங்கிக்கலாம். அதுவும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளுடைய ஹிந்துஸில் பார்த்திங்கன்னா மெயினாக ஜுவல்லரிக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுலேயும் வந்து ஒட்டியானம் அப்படின்னாலே இது வந்து நார்மலாக நம்ம வந்து டெய்லி யூஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதே மாதிரி இன்னொருத்தரோட ஃபங்க்ஷன் நம்ம போகிறோம்னாலும் சில பேர் இப்போ வந்து ட்ரெண்டில் யூஸ் பண்ணுறாங்க. பட் முன்னாடிலாம் வந்து அந்த கல்யாண பொண்ணு அவங்க தான் ஸ்பெஷலாக நிற்பாங்க. அப்போ அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒட்டியானம் போட்டுட்டு அப்படியே நகையெல்லாம் நிறைய ஹெவியாக போட்டு சாரிலாம் கட்டி நிற்பாங்க. இப்போ அந்த ஒட்டியானம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சாங் ஒன்று ஞாபகம் வருது. விக்ரம் சார் நடித்த ஒரு படம், ஜோதிகா மேம் இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒட்டியானம் செஞ்சு தரேன் வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். ஸோ அந்த சாங் எனக்கு ஞாபகம் வருது. இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பீட்ஸ், ஸ்டோன்ஸ் அண்டு மகாலட்சுமி இருக்காங்க. அவங்க சுற்றி அந்த டிசைன்ஸ் இருக்குது. மயில், அந்த மயிலுடைய இறகுல பார்த்தீங்கன்னா அந்த இறகு மாதிரியே பண்ணிவிட்டு அதில் க்ரீன் ஸ்டோன், ஒயிட் ஸ்டோன் அண்டு ரெட் ஸ்டோன் எல்லா ஸ்டோன்ஸுமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் மாடல், இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் தான் நம்ம சைஸ், இந்த இடத்துல தான் வந்து நம்ம லாக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பீட்ஸ், ஸ்டோன்ஸ் வச்சும் இருக்குது. இது மாதிரி ப்ளைனாகவும் இருக்குது. நிறைய பேர் வந்து ப்ளைனாக வேணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காக ப்ளைனாகவும் இருக்குது. இந்த மாதிரி எலாஸ்டிக் டைப் கிளாத்லேயும் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த முகூர்த்தத்துக்கு எப்படி ஏற்ற மாதிரியே எல்லா கலர்ஸ்லேயுமே கிடைக்குது, எல்லா கலர் ஸ்டோன்லேயும் கிடைக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த எலாஸ்டிக் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஃப்ரீ சைஸ் தான். ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு செமையாக பண்ணியிருக்காங்க. ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதே மாதிரி இன்னொரு முகூர்த்தம் செட். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறதும் முகூர்த்தம் செட்டு தான். இது வந்து கோல்டு ஃபினிஷ், ரொம்பவே அழகாக இருக்குது. அதில் ஒர்க்கெல்லாம் வந்து சான்ஸே இல்லைங்க. நிஜமாக பார்த்து ரொம்ப ரசித்து பண்ணியிருக்காங்க. இதில் அந்த மகாலட்சுமியுடைய உருவமே வந்து ரியலாக இருக்க மாதிரியே இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா 2 அன்னம், பக்கத்தில் 2 அன்னம் கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ். அதே மாதிரி தான் அந்த ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அந்த கோல்டு ஃபினிஷிங்லேயே பீட்ஸும் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து சோக்கர் மாடல். இதுவும் வந்து அந்த ஒன்று வச்சோன்னாலே அப்படியே நெக்கே வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுது. ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாரம். அதே சேம் மாடலில் அதே தான். இதுவும் வந்து ரொம்பவே ஒர்க்கு வந்து ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து ரசித்து பண்ணியிருக்காங்க. நிஜமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒட்டியானம் பாருங்கள், இவ்வளோ வந்து ஃபினிஷிங், நீட் ஃபினிஷிங்கில் ஒட்டியானம் சான்ஸே இல்லை. ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ
சூப்பர். இது வந்து ஃபுல் செட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வங்கி இருக்குது கைக்கு போடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜடையில் வைக்கிற ஃபுல்லாக ஜடை பில்லைஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஜடை போட்டுட்டு பின்னாடி அப்படி அழகாக வச்சு விடலாம். அடுத்து வந்து ஜிமிக்கி. லேடிஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஜிமிக்கி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா நானும் வந்து அதிகமாக ஜிமிக்கிஸ் தான் யூஸ் பண்ணுவேன். சாரீ அப்படின்னாலே ஜிமிக்கி தான் அழகு. இப்போது ட்ரெண்டில் வந்து நிறையவே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நிறைய விற்கிது ஜிமிக்கிஸ். ஸோ சுடிதார், டாப்ஸ் எல்லாத்துக்குமே கூட யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அழகாக மகாலட்சுமி அது கீழே தாமரையில் உட்காந்துருக்காங்க. இந்த இவ்வளோ சின்ன ஒரு ஜிமிக்கில் எப்படி தான் வந்து இவ்வளோ அழகாக அதை ஒர்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த தாமரை அதில் உட்காந்துருக்காங்க. அந்த அவங்களுக்கு 4 கை இருக்குது. அதில் அந்த பின்னாடி இருக்கிற 2 கையிலையும் குட்டி குட்டி தாமரை வச்சுருக்காங்க. ஸோ அதை கூட அழகாக வந்து செதுக்கி செதுக்கி வரைஞ்சிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பீட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. இதில் இருக்கிற ஒர்க்கு கூட பார்த்தீங்கன்னா கிளி, மயில் எல்லாமே வந்திருக்கு. இதில் அம்மனுக்கு மேலே வந்து ஒரு கிரீடம் வச்சுருக்காங்க. அதுவும் சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி நெத்தி சுட்டி, இதுவும் ரொம்பவே சூப்பர், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. எனக்கே வந்து என்னென்னா ஒரு பிரைட் ரேஞ்சுக்கு ஒரு மாதிரி இமேஜின் பண்ணி நானே போயின்னு இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோன்னா என்கேஜ்மெண்ட். ஏன்னா இப்போ இவ்வளோ ஹெவியாக வந்து முகூர்த்தமுக்கு போடலாம் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours இல்லைன்னா ஒரு 5 hours முடிஞ்சிடும். அந்த மாதிரியான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹெவி ஜுவல்ஸ் அந்தளவுக்கு யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சிம்பிள் ஜுவல்ஸ் நான் காட்டுறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டுக்காக கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. ஜுவல்ஸோட சைஸ் வேணும்னா உங்களுக்கு சின்னதாக இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற ஒர்க்கு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. நான் அதை காட்டுறேன் பாருங்கள், ஜூம் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஹாரமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜுவல்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி, கிருஷ்ணர், பெருமாள் அந்த மாதிரி தான் வந்து ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் விநாயகர். ரொம்ப அழகாக இருக்கார். கீழே வந்து காசு மாலை மாதிரி மகாலட்சுமியோட டிசைன் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா விநாயகர் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக தும்பிக்கை அவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அவருடைய காது மடல்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த கையில் அவர் நம்மளை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியும் இன்னொரு கையில் ஒரு லட்டு வச்சுன்னு இருக்காரு. ஸோ அதை கூட அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. கிரீடம் வச்சுருக்காங்க, அப்படி ஒரு ராஜா மாதிரி இருக்கார். அந்த தொப்பை வந்து அவருக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் இல்லையா நம்ம விநாயகருக்கு. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கிறிஸ்டல் ஸ்டோன் வச்சுருக்காங்க உள்ள. அப்படியே அந்த தொப்பையை வந்து நல்லா அதே மாதிரி பெருசாக காமிச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நிஜமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாடல். பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்குமே எல்லாருக்கும் இதை பார்க்குற எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்கு, சூப்பராக இருக்குது. இதுக்காகவே ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாமோ அப்படின்னு தோணுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்ட்டி அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிற பியூர் ஒயிட் ஸ்டோன் ஜுவல்ஸ் பார்க்க போகிறோம். இதை வந்து பார்ட்டிக்கு போகிறவங்களும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிறிஸ்டின் பிரைட்ஸ் வந்து நிறையவே லைக் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த செட்டோட டிசைன்ஸ் இருக்கும். நான் இப்போ அதை உங்களுக்கு காட்டுறேன். என் முன்னாடி பாருங்கள், அப்படியே ஜொலி ஜொலிக்குது. ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் தான். இந்த செட் பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் பாருங்கள், ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரெயின்போ மாதிரி எல்லா கலர்ஸும் வந்து